அப்போ வேகத்தடையில் நச்சுன்னு அடிக்கும்போது இந்த பிள்ளை போய் இப்படி சாஞ்சிச்சுன்னா புரிச்சேன் திரும்பியான் பாரு நல்லா மாதிரி. ஏய் மேலே படுது பொழந்துருவேன். அது உடனே நானா படுறேன்? நான் படலைங்க, வேகத்தடை. நீங்கள் மடக்குன்னு விட்டா நான் என்ன செய்வேன்? இங்கே ஒரு மறுபடியும் உரசணுன்னு நான் பொழந்து நீங்கள் இறக்கி விடுங்க, நான் போகிறேன். 25 லட்சத்துக்கு கட்டுறேன், மேமாடி எடு, நான் காசிக்கு போய் பிரசாதம் வாங்கிட்டு வரேன் சொல்லுவானா? நோ. நீ 25 லட்சத்துக்கு வீடு கட்டினேன்னா 27 லட்சத்துக்கு கேரளா மந்திரவாதியில் செய்வேன். உனக்கு போய் கேட்பேன், என்ன யாரா வந்தாங்க? 12 மணி இருக்குமே. எத்தனை பேர்? 7 பேர். அசந்துட்டானடா. 10 மாத்திரையை போட்டேன், சுகர் மாத்திரை, தூக்கம் இதாயிருச்சு. இல்லைன்னா போயிருப்பாங்களாடா, வெந்தயம் பார்த்துருப்பேன். கண்டாலிமே போக மாட்டேன். முருகன்னு பேர் இருக்கேன், அது சொல்லும் பாரு. இந்த கோயிலுக்கு போனால் பஞ்சாமிரதம் வாங்குவாங்களே, அந்த இதில் இருக்க சாமி, அது பேர் தான் முருகனாத்தா. ஆமாம், அதுதான் என் வீட்டுக்காரர் பேர். இப்போ புருஷன் பேரை ஒரு நாளைக்கு 30 தடவை சொல்கிறேன். அதுலேயும் புருஷன்லாம் இப்போ வந்து எத்துற வர்ற பொம்பளைய பூரா கராத்த கும்பு சிலம்பு போதுமணி. இன்னொன்று வந்து காவலத்தில் தூக்கி போட்டு அடிப்பாக, அந்த அடியை போதும் முடியாது, 2 அறை விடுவார். போதும் சார், என்ன போதும் வந்திருக்கேன், நீ பகுமானம் என்ன தூமியை குடிக்க சிரிச்சுக்கங்க தான். நீங்கள் இவ்வளோ ரோசமாக இருந்த பொம்பளை நேரம் உலக ஏற்றிட்டு வந்து அடி. ஓ மை காட். அங்கிட்டு ஒரு ஆள் வந்து, மச்சான் எனக்கு கொஞ்சம் பூஸ்ட்டு 2 போடுது. வந்து ஷாம்பு என்னன்னா கம்மா கரம்பு ஆவரம் கொலை. இன்னைக்கு போடுறது பூரா கொலை. ஒரு மாதிரி வேலை செய்வேன். நம்மளால் எப்படி கிடையாது. கொத்தனார் கொண்டு போய் நிமிந்தால விட்ட 2 மம்பட்டி அப்படியே கிண்டுவேன். 3ஆவது மம்பட்டி அப்படியே செய்தி வெடி இருக்கா. சரி, இன்னும் இருட்டு நேரம் வேற. எங்கள் மாமா போய் லைட் அடித்து பார்க்குறாரு. இவன் போஸ்ட் மர கம்பியில் மேலே லைனில் போடலை முண்டை. பக்கத்து வீட்டுக்காரே அந்த போஸ்ட் மரத்தில் கொடிக்கயிறு கட்டி வச்சுருந்துருக்கேன், துணி காயப்பட. அதில் போட்டு வந்தால் நோத்தா ஈரலையா சப்பலை வரும். சாப்பிட்டியாடான்னு சொன்னால் அந்த பிள்ளை சாப்பிட்டேன்னா முண்டை வைக்க மாட்டேன். அடுப்பு விறகா கேஸா, பானை ஈயமா பித்தாலையா? ஏன் என்ன எதாக இருந்தால் நீ என்ன ஈயம் பூச்சி கொடுக்க போறியா? விட மாட்டேன். வெறும் ரைஸ் தானா தொட்டுக்க? எங்கள் மாமா மைசெட் வச்சுருக்காரு பாவம். அப்போ மைசெட்டை ஆப்ரேட்டு ஒரு சின்ன பையன், புது பையன், தண்ணி அடிப்பேன் போல். அவன் போதில் தானே எங்கள் மாமா சொன்னார், போய் போஸ்ட் மரத்தில் கொக்கியை போட்டு வாடான்னு சொன்னார். வயரை கடிச்சு திருகி கொக்கியை வளைச்சி கொடுத்தாரு. இவன் போய் கொக்கியை போட்டேன். சரி, சப்பலை வரல. ஏன்னா அவன்கிட்ட போய் கேள்வி, என்ன ஏனன்ற இந்த கதை சொல்கிறேன். இல்லை சொல்கிறேன்டா, இருடா சொல்ல வர. காமெடியை காலி பண்ணுறது நீ ஒரு ஆள் தான்டா. டைமிங் மிஸ் பண்ணது ப்ரோ. சரி ப்ரோ. அவங்கள வந்து என்னென்னத்தையும் ஆட்டுறேன், ஆம்பளி பற திருகிறேன். அவன் உருண்டேன், சப்பலை வரல. பாக்ஸை நகட்டுறேன், போய் குழாய் மண்டையை திருகிறேன், புத்தம் கொடுக்குறேன், சப்பலை வரல. சரின்னு இருட்டு நேரம் வேற. எங்கள் மாமா போய் லைட் அடித்து பார்க்குறாரு. இவன் போஸ்ட் மர கம்பியில் மேலே லைனில் போடலை முண்டை. பக்கத்து வீட்டுக்காரே அந்த போஸ்ட் மரத்தில் கொடிக்கயிறு கட்டி வச்சுருந்துருக்கேன், துணி காயப்பட. அதில் போட்டு வந்தால் நோத்தா ஈரலையா சப்பலை வரும். அப்படி நீங்கள்லாம் விளக்க மாதிரி அடித்து கேட்கலாம். அப்படியானே அண்ணே சப்ளை கொடுத்துச்சு? சப்பை கொடுத்துச்சா? நாடகம் அப்படின்னா ஈலிசை நாடகம். அது யாருக்கு தான் தெரியாது. இப்படி எடுத்து பேசுனா விளங்குமாடா? இருடா. எத்தனை கலைகள் இருக்கு தமிழ்நாட்டில், எத்தனை கலை இருக்கு. இந்த கலையை நம்பி எத்தனை குடும்பம் இருக்கு. அத்தனை நேரத்தையும் அத்தனை கலைகளையும் வாழ வைக்கக்கூடிய இங்கே இருக்கின்ற நீதிமான்களின் தாய்மார்கள், என் சகோதர சகோதரிக்கெல்லாம் பாதம் தொட்டு நன்றி. முண்டை இப்போ ஹிந்தி பாட்டா பாடினேன். எவனுக்கு சாகு வருது வேற. பேசாம ஒரு நான் கூடாங்கி எடுத்துக்கணும் உட்காமட்ட எரிஞ்சு விடுறான். ஐயோ மைக்கு தொங்குது. நான் தன்னால் இந்த என் சிங்கத்துல சிரிக்க வைக்கிறதுக்கு வந்திருக்கேன். நீ பகுமானம் என்ன தூமியை குடிக்க சிரிச்சுக்கங்க தான். நீங்க இவ்வளோ ரோசமாக இருந்த உங்களை நேரம் உலக ஏற்றிட்டு வந்து அடி. ஓ மை காட். சிந்திக்கணும் அண்ணே, சிந்தின ஏனே. நான் எவ்வளோ கருத்து சொல்கிறேன். ஒரே விஷயம், நீ குடிக்காம திருந்தி தினமும் பசின்னு வர்ற ஒரு ஆளுக்கு நீ உணவு கொடுத்தாலும் அடுத்த வருஷம் உன் காலில் நான் தொட்டுக்க முடியும். நீ தானே கடவுள், நீ திருந்தனே. இதானே பெரிய விஷயம். பசிக்கு மிஞ்சினது எதுவும் கிடையாது. உலகத்திலே 2 தான் போதும்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஆளை கூப்பிட்டு எங்கள் அண்ணன் உட்காந்து, நீ மைசிட்டு போனாரா இவ்வளோ சொல்கிறேன், ஒரு 50 ரூபா தரமாட்டேன் என்ன? சரி விடு, ஏறத்துக்கிறத வச்சு கொண்டு வராத விடு. எங்கள் அண்ணன் தரேன், கூகுள் பே நம்பரில் தான் தருவியா? உன் படிப்பறிய தருவேன்.
ஏன்னா சின்ன வயசில் அப்படித்தான் சத்தியை வாங்குவாங்க. எதில் விட்டேன்? வாயில. இந்த அண்ணருக்கு பணம் கொடுங்களேன் ஒரு ஆள்கிட்ட. 1 கோடியை கொடு, நான் ஒரு 20 லட்சம் இருந்தால் கொடுனே, 10,000 சோறு போடுவேன், போதுமனே. இன்னொன்று வந்து காவலத்தில் தூக்கி போட்டு அடிப்பாக, அந்த அடியை போதும் முடியாது, 2 அறை விடுவார். போதும் சார், என்ன போதும். ஆனால் அதே மாதிரி தான் என் தாய். யாரை உட்காரடே சுத்த ஊற்றி உட்கார். என்ன எந்திரிக்கிற பெரிய தாய் புருஷலி மையன் இரு பேசிக்கிட்டு இருக்கும்போது படக்கு எந்திரிக்காத. நான் கிறிஸ்து கட்ட பப்பணும், உலகத்தையே தெரியும். நான் வந்து உங்களில் ஒருத்தையும் சொந்தக்காரன். தமிழன் உலகத்தில் யார் யார் இருக்காங்களோ அத்தனை பேர்த்துக்கு இந்த எம்கேஆர் சொந்தக்காரன். ஆனால் அந்த தமிழனுக்கு தமிழ்நாட்டில் வேலை கிடையாது. பூரா ஜவராஷ்டாக்காரன் வந்துட்டேன். ஒரு ஊரில் அப்படித்தான் பேசிக்கிட்டே இருக்கேன், அவங்க சிரிக்கவே இல்லை. விடியுது பார்த்தா சவராஷ்டிரக்காரன் சோலாரில் வேலை ஆக்குறேன். இப்படியே உட்காந்துருக்கேன். நான் போய் ஸ்ரீராண்ட கே என்ன கேன்றேன், கே பாஞ்சா ஹே. படக்குன்னு ஒரு ஆள் வந்துருச்சேன். நிமல் எம்கேஆர் மாதிரி பப்புன்னு போடுதோ, சரி, வெறும் ஊறுகாயும் கஞ்சியும் ஊற்றுதுன்ட்டேன். அப்போ நினச்சேன், தள்ளி நம்ம உழப்பில் கை வச்சுருவேன் போல சவராஷ்டிரக்காரன். எல்லா இடத்துலையும் வந்துட்டான். ஏன் தமிழனுக்கு இந்த உலகத்தில் அதிகமாக தமிழ்நாட்டில் வேலை இல்லாத காரணம் என்ன? இப்போ இந்திக்காரன் வரேன், மாடு மாதிரி வேலை செய்வேன். நம்மளால் எப்படி கிடையாது. கொத்தனார் கொண்டு போய் நிமிந்தால விட்ட 2 மம்பட்டி அப்படியே கிண்டுவேன். 3ஆவது மம்பட்டி அப்படியே செய்தி வெடி இருக்கா. அவர் பெரிய தலை சேட்டு மையம், அங்கே ஒன்றுக்கு இருக்க மாட்டேன். 2 கிலோமீட்டர் போய் ஒன்றுக்கு இருக்க கொத்தனார் வெயிலில் கலவை அப்படின்ட்டுவேன். திருப்பி கத்தி பார்ப்பேன், அந்த ஆள் சாரத்துலேருந்து குதிச்சு மாட்டாருன்னு காலை கிண்ணி அவன் கலையை போட்டுக்கிட்டு மேலே ஏறிக்கிட்டு அடிக்கிறேன். திருப்பி அதில் சில யாரும் இந்த கணேசி போயில ஓடுவாங்க பார்த்தீங்களா. கணேசி போயெல்லாம் அடாட பின்னிடுவேன். ஆமாண்ணே. அது போடுற விதமே வேற மாதிரி போடுவாங்க. எப்படிண்ணே? பாக்கெட்டை பீரோலேருந்து எடுப்பான். வீட்டு பீரோவில் ப்ரோ ஜட்டி. ஓஹோ. சட்டிகள்லேருந்து இப்படி எடுத்துட்டு அதை அப்படியே பக்குவமாக போடுவாங்க பாரு. ஆஹா. உதறிக்கிட்டு அப்படியே ஆளை பார்த்துக்குவேன். எவனும் ஓசி ஏற்றுவேன். முண்டை 1 பாக்கெட்டை 1 வருஷத்துக்கு போடுவேன். அந்த போட்டு அந்த பாக்கெட் இப்படி வச்சுக்கிட்டு இருந்தா அந்த ஓப்பன் பண்ணுறானா பூன்னு ஊதிட்டு போட்டு திருப்பி அந்த பாக்கெட்டை திருப்பி அவன் நசுக்கிறத பார்க்கணும். அவன் வைக்கும் போது யாராவது இழுத்து கிடந்து செத்து போவேன். என்ன வாய் வாசப்படி எழுதி வச்சுட்டு திருப்பி முண்டை கையெல்லாம் கிளீன் பண்ணுவேன். அந்த அங்கிட்டு ஒரு ஆள் வந்து, மச்சான் எனக்கு கொஞ்சம் பூஸ்ட்டு 2 போட்டு. இந்த உலகத்தில் நல்லது சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. அந்த காலத்துலலாம் என் ஆத்தாமார்கள்லாம் குளிக்கிறத கவனிச்சோம்னா அவ்வளோ அருமையாக குளிக்க. ஷாம்பு என்ன சிரிக்கிற தன்னானே என்ன பிரயத்தனி பயமேனே. ஷாம்பு சோப்புலாம் அந்த காலத்தில் கிடையாது. அந்த காலத்தில் சவுக்கார் கட்டின்ட்டு வாங்க. மளிகை கடையில் போய் பார்த்தா மஞ்சள் கலரில் இந்த தண்ணி நீளத்தில் இருக்கும். மளிகை கடைக்கார்ட்ட ஏங்க 1 முழம் சவுக்கார கட்டினா அப்படி சடம்பை திரிச்சு அப்படியே அறுத்து கொடுப்பாங்க. அதை வாங்கின ஆள் இருந்தால் கைதுக்குங்க. மஞ்சள் கலரில் ஆத்தா மாதிரிலாம் வாங்கியிருப்பேன். அப்போ எங்கள் அப்பத்தா பேர் பட்டு கிளவி. பட் ஒன் திங், அந்த முண்டை பட்டுன்னு திருந்தலை. அந்த பட்டுக்கிளவி உயிரோடு இருக்கா? செத்து போச்சு. என்ன ஏடிஎம் கார்டா? அப்போ எங்கள் ஆத்தாலாம் முடியெல்லாம் பார்த்தா வீட்டில் கிழவிங்க எல்லாம் விளக்கு மாதிரியே வாங்க மாட்டேன். இந்த பொம்பளைகளுக்கு முடி தரைக்கு தொங்கும். ஆத்தாத்தோ வீட்டில் 3 ரவுண்டு டிராக்டர் மாதிரி அடிக்க அம்புட்டு குப்பையும் வெளியே இழுத்துட்டு வந்துடும் மசத்துலேயே. அன்னைக்கு ஒரு பொம்பளை அப்படித்தான் பஸ்ஸில் தொங்கிட்டே வந்துச்சு. ஒரு இலவட்ட பைய கிரிப்பு எதுவும் கிடைக்கலன்னு மசத்தை பிடிச்சி இழுத்தேன். கையோட வந்துச்சு முண்டை டோப்பு மூடி பேக்கோட தாயில் அச்சுட்டு விழுந்து அவன். அப்போ வந்து ஷாம்பு என்னன்னா கம்மா கரம்ப ஆவரம் கொலை. இன்னைக்கு போடுறது பூரா கொலை, புரிஞ்ச கொலை. இன்னைக்கு பூரா பியூட்டிஷன். ஆமாண்ணே. ஐப்ரோ நல்லா இருக்க புருவத்தை 450 ரூபா கொடுத்து வெட்டி செம்புரியாட்டு வாள் மாதிரி வச்சிடுறேன். அப்பெல்லாம் செருப்பு இப்படித்தான் இருக்கு. இப்போ செருப்பு பூரா 2 அடி 3 அடி அப்படியே இப்படி இருக்கும். அந்த செருப்பை போட்டுட்டு அன்னைக்கு ஒரு பொம்பளை பஸ்ஸுக்கு ஓடிச்சு, செகதியில் மாட்டிக்கிடுச்சு செருப்பு. செல்லத்தாயி குருவமா கடைசியில் பசையும் விட்டுருச்சு, செருப்பையும் விட்டுருச்சு, செகதியில் விழுந்து. சிந்திக்கணும். புருஷன் பேரை அப்போ சொல்ல மாட்டாங்க. அப்போ சொல்ல மாட்டாங்க. வயசானவங்களாம் வந்து கேட்டால் ஒரு சின்ன பையலை கூப்பிடும்.
ஏய் உங்கள் ஐயா வேற சொல்லுப்பு, அவர் வேறு முனியாண்டி, அது சொல்லாது. உன் புருஷன் பாரு நீ சொல்லுது. ஆத்தாடி அவர் வேற சொன்னார்னா இவன் நைட்டு சங்கில் ஓட்டு மிதிப்பேன். சொல்ல மாட்டேன், சொல்லாது. முருகன்னு பேர் இருக்கேன், அது சொல்லும் பாரு. இந்த கோயிலுக்கு போனால் பஞ்சாமிரதம் வாங்குவாங்களே, அந்த இதில் இருக்க சாமி அது வேறுதேன். முருகனாத்தா, ஆமாம் அதுதான் என் வீட்டுக்காரர் வேறு. இப்போ புருஷன் பேரை ஒரு நாளைக்கு 30 தடவை சொல்கிறேன். அதுலேயும் புருஷன்லாம் இப்போ வந்து எத்துற வர்ற பொம்பளைய பூரா கராத்த கும்பு சிலம்பு அம்புட்டியும் கற்றுக்கிட்டு அவன் எதிர்த்து பேச முடியாது. ஏய் பிரித்தி சோறு ஓடு, ஒரே எத்து நந்துன்னு சோறு வேணா நான் பிரைத்துட்டு திறேன் அப்படின்னு நெஞ்சோட விழுந்து. கணவன் யார் அப்படின்னா பெத்த தாய் தகப்பனுக்கு அப்புறம் உங்களுக்கு தாய் தகப்பனை இருக்கக்கூடிய ஒரே ஜீவன் உங்களை கட்டின புருஷன் தான். தாலி கட்டினா புருஷன் தானடா. நல்ல நகைச்சுவை, பட் இதோட மறந்துடும், உன்னை அரைஞ்சே வருவேன். தாலி அப்பெல்லாம் தாலி கட்டுவாங்க, அது யாருக்கு தான் தெரியாது. நீ எது பேசுறாட்டா இல்லையா, மைக்கு வேற தொங்குதுடா. உட்காருப்பா, நீ போய் ஒன்றுக்கு இருந்து அப்படியே மருகா போயிடும். எலி மாதிரி சொச்சம்னு பேஞ்சிருப்பியான்னு நடிப்பேன். அப்போ குனிஞ்சதில் நிமிரல, மைக்கு தொங்கிருச்சுனே. ரைட்டு. குனிஞ்சதில் நிமிராமல் தாலி கட்டுவாங்க. ஏய் பூச்சண்டு, உனக்கு பார்த்துருக்க மாப்பிள்ள அந்த நிற்கிறேன் பாரு நெடுமரம் மாதிரி அவங்களா. சரி, தாலி கட்டும் போது அப்படியே குனிஞ்சதில் நிமிராமல் தாலி கட்டி குடும்பம் நடத்தினேன். இப்போ அப்படி கிடையாது. இப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடி பரிசம் போட்டுறாங்க. சொல்லி தொட முட்டுமுண்ட. 1 வருஷத்துக்கு முன்னாடி பரிசம் போடும்போது அது எப்படியாவது மதினி கிதினி அத்தை கிட்ட பேசி கீசி அந்த பிள்ளை நம்பரை வாங்கி போடுவேன். வாங்கிட்டு நைட்டு பூரா பேசுறது. அடாடாடா கைலியை பொத்திக்கிட்டு சொல்லு, சொல்லுடா சாப்பிட்டியாடா, சாப்பிட்டியாடான்னு சொன்னால் அந்த பிள்ளை சாப்பிட்டேன்னா முண்டை வைக்கணும், வைக்க மாட்டேன். அடுப்பு விறகா கேஸா, பானை ஈயமா பித்தாலையா, ஏன் என்ன எதாக இருந்தால் நீ என்ன ஈயம் பூச்சி கொடுக்க போறியா, விட மாட்டேன். வெறும் ரைஸ் தானா, தொட்டுக்க உங்கத்தா ஈரு என்ன தொட்டுக்க தொட்டுக்க. உடனே அந்த பிள்ளை சொல்லும் நான் துவையல் தான் சாப்பிடுவேன். உடனே இவன் கறி இல்லாமல் சாப்பிட மாட்டேன் நடிப்பேன். நானும் அதே தான்டா. ஆஹா, ரொம்ப பேசி அந்த 2 வார்த்தை தான் 300 தடவை பேசி விடிச்சிடும். அதில் சீமக்கருவ தூரில் சில பேர் உட்காந்து பேசிட்டு அடாடாடாடா. அன்னைக்கு ஒருத்தன் வெளியே இருந்துக்கிட்டே பேசினேன், பின்னாடி ஒருத்தன் அணி உண்டு வச்சிருக்கேன் தெரியல, தீபாவளிக்கு தம்முன்னு வெடிச்சவனே தூரில் முட்டை முட்டி வச்சு அங்கங்கே தெரிச்சிருக்குமே. என் செல்லமே என் பப்பி குட்டியே. அதில் சொல்லுவேன் நான் எச்சி உன் மேலே காரி துப்புவேன்னு அந்த பிள்ளை சொல்லும். இவன் சொல்லுவேன் நீ துப்பாத, டெய்லி டம்ளரில் பிடிச்சி நான் அதைத்தான் சோத்துக்கு பிணைஞ்சு தும்பேன். யாரு சீனா அமைட்ட போய் கேள்றா கேவலப்பட்ட பயமேனே. எப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளோ சொல்லுவேன், அப்புறம் சொல்லுவாங்க உன் பாவாடையை நான் தான் துவைப்பேன், துவைச்சு கொடுப்பேன். அது சொல்லுவேன் போங்க அசிங்கம், 4 பேர் பார்த்தா ஊர் சக்கரத்தையை வைவாளுங்க, போ நான் தான் துவைப்பேன், உனக்கு ஆள்லாம் அமைக்கி விடுவேன். அதே ஆளுங்க தாலி கட்டிட்டேன். தாலியை கட்டிட்டு முத பைக்கில் போகும்போது கண்டுபிடிச்சி போடலாம். புருஷன் முண்டாட்டி அழகாக நான் கண்டுபிடிச்சி போடுவேன். புதுசாக கல்யாணம் ஆனவங்கள என்னண்டா அவன் ஹேண்ட்பாரில் உட்காந்துருந்து அந்த பிள்ளை வந்து தள்ளி உட்காராது, கட்டி பிடிச்சி அவனை மூச்சு விடாமல் இப்படி இறுக்கி அவன் சொல்லுவேன் ஏய் சுமிதா நெஞ்சு இருக்குது சும்மா இருங்க. அன்னைக்கு அவன் மட்டும் பிரியா மட்டும் அவன் புருஷனோட போனான். அவன் வீட்டுக்கு போகும்போது 2 ஆர்னு அடிங்க, அவன் அந்த பிள்ளை வீட்டுக்கு போகும்போது பேங்கா பேங்கான்னு அடிப்பேன். உடனே அந்த பிள்ளை வந்து வெளியே பார்க்கல, பார்த்தேன் என் புருஷன். இது எப்போ கல்யாணம் பண்ணி 1 வாரத்துக்கு 2 பேரும் தண்ணி பாம்பு நல்லா மாதிரி பிணைஞ்சு வைப்பாங்க. ஆமாண்ணே. இதுவே ஒரு மாதம் ஆயிடுச்சுன்னா அவன் டேங்கில் உட்காந்துருப்பேன் புருஷன். சரி, அவன் பொண்டாட்டி கடைசி சீட்டில் இப்படி உட்காந்துருக்கோம். ஏன்னா 2 பேரும் பாஞ்சிருப்பாங்க. அப்போ வேகத்தடையில் நச்சுன்னு அடிக்கும்போது இந்த பிள்ளை போய் இப்படி சாஞ்சிச்சுன்னா புருஷன் திரும்பி பாரு நல்லா மாதிரி ஏய் மேலே படுது பொழந்துருவேன். அது உடனே நானா படுறேன், நான் படலைங்க வேகத்தடை, நீங்கள் மடக்குன்னு விட்டா நான் என்ன செய்வேன், இங்கே ஒரு மறுபடியும் உரசணுன்னு நான் பொழந்து நீங்கள் இறக்கி விடுங்க நான் போகிறேன். திருப்பி இது முடிஞ்சோம். சரி, அதுக்கப்புறம் ஒரு பிள்ளை வந்ததுக்கு அப்புறம் இதே புருஷன் முட்டாட்டி நிலைமையை பார்த்தீங்கன்னா
பிள்ளை பிறந்த பிள்ளை டேங்கில் இருக்கும். ஆமாம். புருஷன் ஜென்ரலில் உட்காந்துருப்பியான். ஆமாம். இவன் பொண்டாட்டி கட்டின பாவத்துக்காக ஆண்டவா 2 அடி உன்னை போட்டு நோண்டவா. இவன் பொண்டாட்டி கட்டின பாவத்துக்காக பைக்கில் எங்கே உட்காந்துருக்க முடியாது, இண்டிகேட்டரில் உட்காந்துருக்கு. இங்கே துடியான தெய்வம். நாட்டில் வந்து அப்பெல்லாம் விரதம் இருந்தாங்க. எதுக்குன்னா குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும், 100 ஆண்டு காலம் வாழணும்னு எல்லாரும் விரதம் இருந்து ஐயப்பனுக்கும் முருகனுக்கும் மாலை ஓட்டைங்க. இப்போ அப்படி கிடையாது. குடியை மறக்கிறதுக்காக மாலை ஓடுறேன். ஆமாண்ணே. குடியை மறக்கிறதுக்காக மாலை ஓட்டுட்டு ஒவ்வொரு ஆள் பழனி மலையில் மாலையை கட்டிட்டு அங்கேருந்தே குதிக்கிறேன் டாஸ்மாக் கடை மேலேயே. அப்புறம் என்ன மயத்துக்கு மாலை ஓடுறேன். வீட்டுக்கு வரும்போது பஞ்சாமிரத டப்பாவை டாஸ்மார்க்கு பாரில் வச்சுட்டு முண்டை வெறுங்கையோட வர்றேன். திருப்பி பிள்ளை போய் தேடி எடுத்துகிட்டு வரேன். செய்யலாமா? செய்யக்கூடாது. தம்பி சிரிக்காதியாப்பா, உங்கள் சப்செட்டுக்கு வர்றேன். வாங்க வாங்க வாங்க. பெத்த தாய் தான் உலகத்திலே கடவுள். அது தாய் ஒப்ப முட்டை போட எதுக்கு இடத்துல எடுத்து பேசுகிறேன். நான் என்ன பேசிக்கிறேன் தாய் இதுன்னு. தம்பி செவிலில் அரைஞ்சுக்கிறேன். அப்புறம் கோவப்படாதண்ணே. 300 சம்பளத்துக்கே இந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறானே. 3000 கொடுத்தா அவ்வளோதான் பெட்டியை வித்துருவானே. கொஞ்சம் இடம் கொடுத்தா என்ன பேசுகிறேன் பாருவேன். ரொம்ப பெருமையாக இருக்கு. உன்னை பார்த்தா எருமையாக இருக்கு. பெத்த தாய். இங்கே இருக்கின்ற தொட்டியப்பட்டி என் அன்பு தங்கங்களே, மாணவ செல்வங்களே, நீங்கள் எல்லாம் அம்மா அப்பா ஏதாவது ஒரு வேலை சொன்னால் நீங்கள் கேட்கணும். அவங்க நினைப்பாங்க அதுக்கு தொல்லை தாங்க மதையாம தானடா இந்த நாடகத்தில் முன்னாடி உட்காந்துருக்கோம், இவன் வேறு ஞாபகப்படுத்துகிறான்னு நினைப்பீங்க. தாயினுடைய தகப்பனுடைய அருமை இப்போ தெரியாதப்போ, நீ கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் உனக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் அந்த அருமை தெரியும். இதெல்லாம் நீங்கள் யூடியூப்பில் பார்ப்பீங்க. எம்கேஆர்னு ஒருத்தன் அன்னைக்கு வந்து சொன்னேன்னு உங்களுக்குலாம் தெரியும். இப்போ யாராவது சின்ன பையல்கிட்ட போய் தாய் சொல்லுது இந்த கடைக்கு போயிட்டு வாடான்னா அவன் என்ன சொல்கிறேன், வேலை மஜரை பாருன்றேன். அப்போ அந்தளவுக்கு உனக்கு வளர்ந்துருச்சா? இல்லை அறிவு வளர்ந்துருச்சான்ட்டு. சிரிப்பு இல்லை, சிந்திப்பு. தாய் தகப்பனுக்கு அப்புறம் ஒரு குருநாதர் யாருன்னா பள்ளிக்கூடத்தில் இருக்க வாத்தியார். வாத்தியாரெலாம் பாவம். இப்போ பிள்ளைகளை கலப்புறதுக்கு தாய் கஷ்டப்பட்டுச்சு. ஆமாண்ணே. 2 இட்லியை பிணைஞ்சுக்கிறோம். ஒரு 1/2 ஹவரில் மஞ்சள் கலரில் ஒரு லாரி வரும், சாரி ஒரு வேனு வரும். அதில் அந்த ஆத்தா ஊட்டம், சுச்சு சுச்சு ராகுல் ஒரு வாய் வாங்கிக்கங்க. அவன் வேணா, ஏய் வாங்க மாட்டேன். தாவார் உங்கள் அப்பையும் படுத்துக்கிறேன் பாரு பூச்சாண்டி, பெத்த தகப்பன் பூச்சாண்டி. மை காட், பெத்த தகப்பனை பூச்சாண்டின்ற. அப்புறம் மிஞ்சி மிஞ்சி பார்த்தா 2 தடவை கெஞ்சும், 3ஆவது தடவை வாங்கலைன்னா இதுவே 3 இட்லியை திண்டு குசி விட்டு போய் சிரிக்காதிய. என்ன திங்கும் போதே குசு வருமா? குட் கொஸ்டின். தலைவி மாட்டுக்கு சென ஓடுற டாக்டராக இருப்பேன் போலடா, எப்படி கொஸ்டின் கேட்குறியான் பாரு. அப்போ குழந்தைங்களை கிளப்பும் போது கஷ்டமாக இருக்குது. இவன் வீறுன்னு அழுது பிள்ளைக்கு மூஞ்சிலாம் வீங்கி போயிடும். அங்கே போன உடனே இவன் பாதி வயிற்றால போயிடுவேன். அங்கே ஒரு ஆயாமா வச்சுருப்பாங்க. அப்போ அப்படி இருந்துச்சு. இப்போ ஒரு சட்டம் போட்டாங்க எல்லாரும், மாணவர்லாம் அடிக்கக்கூடாதுன்னு. அடியாத பிள்ளை படியாது. அன்னைக்கெல்லாம் சிவகங்கை மாவட்டம் மல்லில் நான் படித்தேன். எங்கள் வாத்தியார் அவள் அடிப்பார். லீவுக்கு எம்கேஆர் 45 உரியாமட்டை வெட்டிட்டு விடாண்டுவார். பனைமரத்தில் அப்படியே தாண்டு மரம் போட்டு வெட்டிட்டு செதிக்கு பூவெல்லாம் வரைஞ்சி கம்பை கொண்டு குடிப்பேன். அந்த கம்பில் முதல் அடி நான் தான் வாங்குவேன். சூப்பரப்பு செருப்பு. அது வேற விஷயம். நான் படிக்க மாட்டேன், அடித்தார். அதனால இன்னைக்கு உலகம் தெரிஞ்ச ஒரு நடிகனாக இருக்கேன். படிப்பு உள்ள கலையை கற்றுக்கிட்டேன். ஆனால் இப்போ வாத்தியார் திங்கக்கிழமை ஆனால் போக மாட்டார் பள்ளிக்கூடம். வாத்தியார் பொண்டாட்டி கிளம்பிருச்சு. உப்புமாவை கருக விட்டு கிண்டி வாத்தியாரை இன்னைக்கு என்ன கிழமை அப்படின்றார் வாத்தியார். ஹலோ திங்கக்கிழமை நான் பள்ளிக்கூடம் போக மாட்டேன். வாத்தியார் போக மாட்டேன். உடனே வாத்தியார் பொண்டாட்டி ப்ரெஸ்ஸில் மட்டும் மிளகாப்பொடியை தடவி, சாரி ப்ரோ கோல்கட்டை தடவி கிரிச்சு பிடிச்சி விளக்கி விட்டு செம்பில் தண்ணியை ஊற்றி வாயை பிடிச்சி அது உப்புமாவை பிணைஞ்சிக்கிட்டு, செல்லக்குட்டி திங்கக்கிழமை பள்ளிக்கூடத்துக்கு போவீங்களா? யார? வாத்தியார. போயிடுவீங்களா? 5 நாள் தானா? அப்புறம் சனி ஞாயிறு லீவா? வாத்தியார் அடம் பிடிக்கிறான், நான் போக மாட்டேன். பையனை ஊரா ஒன்று சேர்ந்து என்னை அடிக்கிறாங்க. இவங்க கிளம்பிட்டாங்க. அதனால முதல்ல வாத்தியார் நேரு வழியாக கேட்ட கம்பி கேட்ட திறந்து ஸ்கூலுக்கு போவார். எல்லாரும் எந்திரிப்பாங்க, குட் மார்னிங் சார். இப்போ வாத்தியார் அப்படி கிடையாது, செவத்தில் குதிக்கிறாரு. இவங்க நேரு வழியில் எதுவும் நெருஞ்ச முள்ள பதைச்சி வச்சுருப்பாங்க.
நீங்கள்லாம் இருக்கீங்களே, வாத்தியார் வந்த உடனேயே காலையில் நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போன உடனே வாத்தியார் வர்றாருன்னா, வணக்கம் சார், குட் மார்னிங் சார். வாத்தியார் சொல்லுவார், மாணவ செல்வங்களை உங்களுக்கு நான் பாடம் எடுக்க போகிறேன், தைரியமாக எடுங்க. 1 மணி நேரம் வேணாம் சார், 2 மணி நேரம் எடுங்க அப்படின்னு இவங்க சொல்லுவாங்களாக்க. வாத்தியார் உள்ள நுழைஞ்சவனே இவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. வந்துட்டேன், அறுப்பேன்டா, வேணடா அறுப்பேன்டா, ஏண்டா விமல் அறுப்பேன். இவனுக்கு சாகு வருது, இவனுக்கு வர மாட்டேங்குது. சொல்லக்கூடாது, சிரிப்புக்கல்ல, இதுதான் உண்மை. நான் உண்மையை தான் பேசுவேன். ஆனால் வாத்தியார் உங்களை சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். என்னையை பொறுத்தளவு ஆசிரியர் பெருந்தகை தாய் தகப்பனுக்கு அப்புறம் யாருன்னா அவங்க தான். கைதட்டாம், நன்றி. அதுக்கப்புறம் காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா, பார்த்தீங்களா, பனி வெயில் மழை வாராமல் அவங்களுக்கு லீவே கிடையாது. அதே மாதிரி போனஸ் வாங்காத ஒரே துறைன்னா காவல்துறை தான். ஏன்னா காவல்துறை தான் எனக்கு அதிக நண்பர்கள். அண்ணே பட் என்னையே 2 தடவை பிடிச்சிட்டாங்க. என்னண்ணே பிடிச்சி விட்டேன்? உண்மையில பிடிச்சிட்டாங்களா? உன்னே 2 தடவை பிடிச்சிட்டாங்க. என்னன்னு கேளு. என்னண்ணே? கட்லா மீன் வளர்த்தையும் பிடிச்சிட்டு போயிட்டேன். ஆனால் காவல்துறை இங்கே இருக்காங்க. ஒவ்வொரு ஊரும் சாதி என்பது மனதில் இருக்க வேண்டும், வீரம் என்பது உங்கள் உள்ளத்தில் இருக்க வேண்டும். ஆனால் எல்லா நேரத்துலையும் சாதி துணை இருக்குமா? இருக்காது. இதே தொட்டிய வட்டியில் நீங்கள் கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, ஒரு வீடு கட்டுறீங்க ப்ரோ, 25 லட்சத்துக்கு ஒரு வீடு நீ கட்டுறீன்னா, எழுத்து வீட்டுக்காரன் உனக்காக போய் மடப்புறம் காலி மீனாட்சி அம்மன் கோயிலில் டெய்லி அர்ச்சனை பண்ணிட்டு எழுத்து வீட்டுக்காரன் விபதியை போட்டு 25 லட்சத்துக்கு கட்டுற, மேமாடி எடு, நான் காசிக்கு போய் பிரசாதம் வாங்கிட்டு வரேன் சொல்லுவானா? நோ. நீ 25 லட்சத்துக்கு வீடு கட்டுறேன்னா 27 லட்சத்துக்கு கேரளா மந்திரவாதியில் செய்வனை செய்வேன் உனக்கு. எப்படிரா அவனை காலி பண்ணி திருமங்கலத்துக்கு போக வைக்கணுமே. டெய்லி பக்கத்து வீட்டுக்காரனை பாரு, நீ வீடு கட்டி சாரத்தில் ஏறும் போதெல்லாம் இப்படி நடந்து போகிறவன் வீட்டை பார்த்தவனையே, நீ மேமாடி வேறு எடுக்கிறியா, திருப்பி போக மாட்டேன், திருப்பி வீட்டு நடந்து வரேன், வாக்கிங் வர்றேன்னு உன் வீட்டை சுற்றியே வருவேன், தகடு சேவை மண்டே பார்த்து. இதெல்லாம் நடக்குது, நடக்கும். அன்னைக்கு இதே தொட்டிய வட்டியில் எல்லாரும் ஆடு மாடு வளர்ப்பு இழப்பு. ஒரு ஆடு மே சத்தம் கேட்டா பூரா பேர் அன்னைக்கு தொட்டிய வட்டியில் பெரிய ஆளுகள்லாம் கோமணத்தை வரைஞ்சி கட்டி அப்படியே அப்படி நெஞ்சு கட்டிட்டு வேலுக்கம்பு எடுப்பேன், ஒரு ஆள் வாழை எடுப்பேன். என்னடா அவன் கணேச வீட்டில் ஆடு கத்துது, எவனாவது கிளை வந்திருப்பான்டா அப்படின்னு ஊரே தரலாம். இப்போ எவனாவது தூக்கி போட்டு பக்கத்து வீட்டுக்காரனை அடிக்க சொல்லு, எவனும் போக மாட்டேன், சேனலை திறந்து பார்ப்பேன். யாரு முனியசாமியா? நல்லா அடிக்கட்டேன் அன்னைக்கு கட்டிங்க தள்ளே இல்லை. உடனே பொண்டாட்டி சொல்ல, ஏங்க 1000 தான் நம்ம பங்காளி மயத்த பிடுங்கனே அரடி. காலையில் அவனை அடிச்சு மூஞ்சிலாம் வீங்கி இந்த கட்டு போட்டிருப்பேன். அவன் பார்த்தாலும் போய் நடிப்பேன் பாரு. எப்படி என்ன யாரம்டா வந்தாங்க, யாரு இந்த சன்னலை திறந்து பார்த்துட்டு மூடுனேன் பாரு. அவன் போய் கேட்பேன், என்ன யாரா வந்தாங்க? 12 மணி இருக்கும்னே. எத்தனை பேர்? 7 பேர். அசந்துட்டானடா. 10 மாத்திரையை போட்டேன், சோறு மாத்திரை, தூக்கம் இதாயிருச்சு. இல்லைன்னா போயிருப்பாங்களாடா, வெந்தயம் பார்த்துருப்பேன். கண்டாலிமே போக மாட்டேன். இல்லாட்ட அவர் போய் புருசுலி ஒவ்வொருத்தனும் அப்படி ஹூஹான்னு சண்டை போட்டிருப்பேன். ஒரே விஷயம், இன்னைக்கு உலகம் அப்படி போயிருச்சு. ஆத்தாமார்கள்லாம் சட்டி கொதிக்கும், போட்டிருக்க சட்டி இல்லை, குழம்பு சட்டி கொதிச்சுக்கிட்டு இருக்கு. பக்கத்து வீட்டில் போய் கேட்பாங்க, ஏத்தாய் சட்டி காய் தாளிக்கிறதுக்கு மட்டும் என்ன விடு, அப்போ கொடுத்தாங்க. இப்போ நீ சட்டி கருக விட்டுட்டு ஓடு, பக்கத்து வீட்டுக்காரி பாப்பா, ஐயா இந்த முண்டத்தை என்ன பாலே வீட்டை பிடிச்சிட்டு அவ கிளம்பிட ஓடிடுவா. காலம் மாறிக்கிருச்சு. நீ என்ன சிரிக்கிற? மொட்டாட்டிக்கு நீ தான் தாளிப்பியா? ஜில் ஜங் சக் சக்